சுந்தரம் கிராமத்துல கைவினை பொருட்கள், மரம் செதுக்கிறது, பழுது பாக்குறது, இந்த வேலையெல்லாம் அவர் பயங்கரமா பண்ணுவாரு. அதுல அவர் பெரிய கில்லாடி. அவருடைய பேரை இங்க இருக்கிற வரைக்குமே நல்லாதான் இருந்தான். சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் கிராமத்து வாழ்க்கையெல்லாம் மறந்து சிட்டி வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதுபடி பழக ஆரம்பிச்சுட்டான். அருணும் சுந்தரமும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவங்க தாத்தானா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுந்தரம் கிட்ட ஒரு பழமையான ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னா, அவருடைய தாத்தா கிட்ட இருந்து வாங்கின ரொம்ப உயரமான ஒரு பழங்காலத்து தூக்கு கடிகாரம். அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இன்னும் பழமையான ஒரு பொக்கிஷமாக இவ்வளவு நாளா பாத்துட்டு வராரு. அவங்க தாத்தா அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அதை பயன்படுத்தினாருன்னு தெரியல. அது சரியா 12 மணி ஆச்சுன்னா பெரிய சத்தத்தோட மணி அடிக்கும். அது அவங்க குடும்பத்தோட அடையாளம்னு கூட சொல்லலாம். யாராவது அந்த குடும்பத்தை அடையாளப்படுத்தணும்னா அந்த பெரிய தூக்கு கடிகாரம் வச்சிருக்காங்களே அவங்கதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு புனிதமான சின்னமாக அந்த குடும்பத்துக்கு இருக்கு இப்போ வரைக்கும். அருண் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்பவாவது தான் தாத்தாவை பார்க்க வருவான். அப்ப வரும்போதெல்லாம் அவர் வச்சிருக்கிற பழைய கால பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கேலி கிண்டலாக இருக்கும். அவருடைய கைவினை பொருட்கள் எதுவுமே அவனுக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. அதை பார்த்தா ஏதோ கேலி பண்ற பொருள் மாதிரி அவங்க தாத்தா கிட்ட அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான். எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். உங்களுக்கு வேற வேலையே இல்ல, இந்த பழைய பொருளை நோண்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கீங்க தாத்தா, நீங்க ரொம்ப போர்னு சொல்லுவான். இப்போ இருக்கிற சின்ன பசங்க இப்படிதான் இருக்காங்கன்னு சுந்தரம் அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. தன்னுடைய கலையினுடைய மதிப்பு தன்னோட பேரனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் கிண்டலா பண்றான், அதை பத்தி ரொம்ப நக்கல் பண்றான், இதெல்லாம் நினைச்சு அவர் வருத்தப்படல. இந்த காலத்து பசங்க அப்படித்தான்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்கன்றத அவர் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தன்னுடைய பேரன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அருண், நீ கால மாற்றத்துக்காக நீ ஓடு, ஆனா இந்த கடிகாரம் மாதிரி சில விஷயங்கள் காலத்தையும் மீறியும் இருக்கும். இந்த டயலாக் மட்டும் அவர் திருப்பி திருப்பி சொல்லுவாரு. ஒரு நாள் அருண் கேட்டான், தாத்தா இது சாதாரண கடிகாரம் தானே, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? இதுல காட்டுற டைம் தானே இப்போ இருக்கிற செல்போன்ல கூட காட்டுது. இப்படி எல்லாம் அவன் கேட்கும்போது அவர் அமைதியா சிரிச்சாரு. ஆனா அந்த சிரிப்புல ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா எந்த பதிலும் எப்போதும் போல சொல்லல. சில வருஷங்கள் கழிச்சு சுந்தரம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இறுதி நாட்கள் நெருங்க ஆரம்பிச்சது. அருண் அவசர அவசரமாக ஊருக்கு வந்தான். தாத்தா ரொம்ப தளர்வான ஒரு குரலோடு அருண் கைய பிடிச்சு, அருண், என்னோட கடைசி ஆசை என்னன்னா, இந்த கடிகாரம் இருக்குல்ல, அதை நீ பத்திரமா வச்சுக்கணும். நான் போனதுக்கு அப்புறம் அந்த கடிகாரத்துல ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாது. அப்படி வந்தாலுமே நீ அதை சரி பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. அதுல இருக்கிற ஒவ்வொரு சத்தமும் என்னோட குரல் மாதிரி நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் தாத்தா சொன்னாரு. அருண் பயங்கரமாக கண் கலங்கிட்டான். தாத்தா மீது இருக்கிற பாசம் அவனுக்கு எப்போதுமே அலாதிதான். ஆனா அவருடைய கலைகள் மேல அவனுக்கு அந்த அளவிற்கு விருப்பம் இல்ல. அவரும் கொஞ்ச நாட்களில் மறைந்து போனார். ஆனா அவன் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணியிருந்தான், இந்த கடிகாரத்தை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது தாத்தான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடிகாரம் நின்னு போயிடுச்சு. அருணுக்கு பயங்கர வருத்தமா இருந்துச்சு. இந்த கடிகாரம் நம்மளுடைய தாத்தாவுடைய குரல்னு அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கடிகாரத்தை மட்டுமே சரி பண்ற மாதிரி ஒரு நிபுணரை அவன் சிட்டியில இருந்து வர வச்சான். அவங்க பார்த்துட்டு, இதை பத்தி எனக்கு தெரியாது, இது பழைய காலத்து கடிகாரம், ஏதாவது பழைய ஆட்கள் இருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த நிபுணர் ரொம்ப அலட்சியமா இதெல்லாம் ஒரு பொருளான்ற மாதிரி பேசினாரு. அப்போதான் அவனுக்கே புரிஞ்சது, இந்த பொருள் எனக்கு எவ்வளவு சென்டிமெண்ட், ஆனா இவரு இவ்வளவு அசால்ட்டா இதை ஒரு குப்பை மாதிரி பேசுறாரேன்னு. அப்போதான் தன்னோட தாத்தா கிட்ட பேசினது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சான். தன்னோட தாத்தா இப்ப அவனோட இல்லன்ற மாதிரி அவன் உணர ஆரம்பிச்சான். அப்போதான் தாத்தா எப்போதுமே கடிகாரம் நிக்கும் போதெல்லாம் அவருடைய பழைய மரப்பெட்டியில இருந்து ஒரு துருப்பிடிக்காத திருகாணியை எடுத்து ஏதோ பண்ணுவாரு, எனக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்காருன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த நிபுணரை அனுப்பி வச்சுட்டு அந்த கடிகாரத்தை அவன் தொட்டு கும்பிட்டு அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்தான். அதுக்குள்ள அந்த திருகாணி இருந்துச்சு. தாத்தா முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி அவன் அதை மெதுவா ஓபன் பண்ணி பார்த்தான். அங்க இருக்கிற அந்த சக்கரத்துல ஒரு பிளாஸ்டிக் துண்டு மாதிரி ஒண்ணு அதை சுத்த விடாம நிறுத்தி வச்சிருந்துச்சு. அதை அந்த திருகாணி வச்சு மெல்ல எடுத்து விட்டான். எடுத்து விட்டு அதை பூட்டி விட்டு இப்ப கடிகாரத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது டக் டக் டக்குன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா கடிகாரம் ஓட ஆரம்பிச்சது. அவன் நிமிர்ந்து பார்த்ததும் கரெக்டா 12 மணி. டிங் டிங்னு பயங்கர சத்தத்தோட அந்த மணி அடிக்க ஆரம்பிச்சது. தாத்தாவே மறுபடியும் வந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. இது வெறும் ஓசை கிடையாது, இந்த மணி சத்தம் என்னுடைய தாத்தாவுடைய இருதயம். அவர் கத்து கொடுத்த கலைகள், மரபு, இது எல்லாமே தான் ஒரு மிகப்பெரிய சொத்து. ஆனா நான் அதை அலட்சியப்படுத்திட்டு அவரையும் அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சேன். அவரோட அக்கறை, அன்பு, அறிவு, இது எல்லாமே நான் கிண்டலும் கேலியுமாக தான் நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் நினைச்சு அவன் வருத்தப்பட்டான். அதே நேரத்துல தாத்தாவுடைய ஆசையையும் நம்ம நிறைவேற்றிட்டோம்ன்ற ஒரு திருப்தியோடு அந்த ஊர்ல இருந்து கிளம்பினான். அடிக்கடி அந்த கடிகாரத்தை பாக்குறதுக்காகவே தாத்தாவுடைய ஊருக்கு வந்துட்டு போனான். உறவுகள் மட்டும் கிடையாது, மரபுகளும் காலத்தால் அழிவதே கிடையாது. நம் வாழ்க்கையில மிக சரியான நேரத்துல ஒலிக்கும் கடிகாரத்தின் சத்தத்தை போலத்தான் நம்மளுடைய முன்னோர்களின் மரபுகளும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.